الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. صدق الله العلي العظيم. قال النبينا صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤولون عن رعيته، أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹதரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் எல்வேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு பொறுப்பை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். சுருங்க சொல்வதாக இருந்தால், இந்த உலகில் வாழுகிற எந்த மனிதரும் எனக்கென்று எந்த பொறுப்பும் இல்லை என்று சொல்லி நழுவிவிட முடியாத அளவிற்கு ஏதோ ஒரு பொறுப்பை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்கி இருக்கிறார். ஒரு மருத்துவர் இருக்கிறார். அந்த மருத்துவருடைய பொறுப்பு என்ன? அவரை தேடி வருகிற அந்த நோயாளி சொல்லுகிற அடையாளங்கள் அவரிடத்திலே இருக்கிறதா என்பதை கண்டறிந்து அந்த நோய்க்கு சிகிச்சை கொடுப்பது அந்த மருத்துவருடைய பொறுப்பாக இருக்கிறது. ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார், வக்கீல் இருக்கிறார். தன்னிடத்தில் வரக்கூடிய அந்த மனிதர்கள் என்ன வாதத்தை நம்மிடத்திலே சொல்கிறார்களோ அதை நன்றாக செவியேற்று அவர்கள் சொல்லுகிற விஷயத்தை நாம் எடுத்து சொல்லி மற்றவர்களுக்கு எதிர்வாதத்தில் இருப்பவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இப்படியாக ஒவ்வொருவரும் அவர்கள் சார்ந்திருக்கிற துறை ரீதியான பொறுப்புகள் என்று சிலருக்கு மாத்திரமே இருந்தாலும், அந்தந்த துறை சார்ந்தவர்களுக்கு இந்த பொறுப்புகள் இருந்தாலும், இவைகள் அத்தனையும் தாண்டி ஒவ்வொருவரும் அவர்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கிற, பராமரிக்கிற, அவர்களை கண்காணிக்கிற, அவர்களை நல்வழிப்படுத்துகிற இந்த பொறுப்பு என்பது எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும், துறை சாராதவராக இருந்தாலும் அந்த பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். மருத்துவராக இருப்பவரும் அவர் நோயாளிக்கு செய்ய வேண்டிய அந்த பொறுப்பும் இருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய குழந்தையை கண்காணிக்கிற பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. வழக்கறிஞருக்கு தன்னை தேடி வருகிறவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற பொறுப்பும் இருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய குழந்தைகளை நல்வழிப்படுத்துகிற அந்த பொறுப்பும் அந்த வக்கீலுக்கு இருக்கிறது. இதே போன்றுதான் துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் துறை சாராதவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவாக பெற்றோர்களாகிய ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய ஏதோ ஒரு ரீதியிலே இந்த உலகத்திலே நாம் ஒரு பொறுப்பை வழங்கப்பட்டிருக்கிறோம்.
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை தான் நமக்கு இந்த நபிமொழியிலே சொல்கிறார்கள். குல்லுக்கும் ராயின், குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொரு மனிதர்களும் ராயின், கண்காணிப்பாளர்களாக இருக்கிறீர்கள், பொறுப்புதாரிகளாக இருக்கிறீர்கள். சிலர் பெற்றோர் என்ற பொறுப்பிலே இருக்கலாம், சிலர் ஆசிரியர் என்ற பொறுப்பிலே இருக்கலாம், சிலர் மருத்துவர் என்ற பொறுப்பிலே இருக்கலாம். இப்படியாக உலகில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களை நாம் தனித்தனியாக எடுத்து அவர்களை நாம் கவனித்து பார்த்தால் ஏதோ ஒரு பொறுப்பு அவர்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். குல்லுக்கும் ராயின், உங்களில் அத்தனை பேருமே பொறுப்பாளிகள் தான். இந்த நபிமொழியினுடைய தொடரிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் மஸ்ஊலூன, நாளை மறுமை நாளிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், அன்ரஇய்யத்திஹி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை குறித்து நீங்கள் வினா எழுப்பப்படுவீர்கள், விடை தேடப்படுவீர்கள், நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள், ரப்பிற்கு முன்னால் அங்கே நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் அத்தனை பொறுப்புதாரிகளையும் பார்த்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாரும் நாளை மறுமையிலே உலகத்திலே எந்த பொறுப்பும் இல்லாமல் நான் வாழ்ந்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து விட முடியாது என்கிற அளவிற்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு ரீதியிலே ஒரு பொறுப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். இந்த எல்லா பொறுப்புகளுக்கும் மேலான பொறுப்பாக பெற்றோர் என்கிற அந்த பொறுப்பை ரப்புல் ஆலமீன் எல்லா மனிதர்களுக்கும் வழங்கி இருக்கிறார். பெற்றோர்களுடைய கடமை என்ன? பெற்றோர்களுடைய அவர்களுடைய குழந்தைகளை எப்படி அவர்கள் வார்த்தெடுக்க வேண்டும், அல்லாஹும் ரசூலும் அதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் தெரிகிற போதுதான் அந்த குழந்தைகளை நாம் பக்குவப்படுத்த முடியும். அல்லாஹும் ரசூலும் விரும்புகிற அந்த அமைப்பிலே அந்த குழந்தைகளை நாம் வார்த்தெடுக்க முடியும். முஃமின்கள் எப்படி அவர்கள் தங்களுடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். யகூலூன, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய குழந்தைகள் மூலமாக குர்ரத்து அயுன், கண் குளிர்ச்சியை எங்களுக்கு வழங்குவாயாக என்று நல்லடியார்கள், அல்லாஹுடைய நேசர்கள், நல்லவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் இங்கே சொல்கிறார். நம்முடைய குழந்தைகள் நமக்கு கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குழந்தைகள் மூலமாக நமக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும், நம்முடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி ததும்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளிடத்திலே எந்த குணங்கள் இருக்கிறது என்பதை நாம் கண்டறிய வேண்டும். நல்ல குணங்கள் இருந்துவிட்டால் அந்த குழந்தையின் மூலமாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் அங்கே மகிழ்ச்சி வந்துவிடும். ஆனால் அதே சமயத்திலே துரதிருஷ்டவசமாக தீய குணங்கள் அந்த குழந்தைகளிடத்தில் அமைந்து விட்டால் அது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையும் பாதிக்கிறது, நம்முடைய குடும்பத்திற்கும் அது பாதிப்பை தருகிறது. அந்த திருக்குறளிலே கூட அழகாக சொல்லப்படுவதுண்டு. தன் மகனை சான்றோன் என கேட்கும் போது அந்த பெண் குழந்தையை பெற்றெடுக்கிற போது எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாலோ அதைவிட மகிழ்ச்சியை அவள் அனுபவிக்கிறாள் என்று 4 பேர் உன் குழந்தை நல்லது செய்திருக்கிறது, உன் குழந்தையை பாராட்டி பேசுகிறார்கள் என்று சொன்னால் அந்த தாயினுடைய உள்ளம் குளிர்ந்து விடுகிறது. அவள் பிரசவ வேதனையை அனுபவித்து குழந்தையை பெற்றெடுக்கிற போது கிடைத்த அந்த மகிழ்ச்சியை விட மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகிறாள் என்று சொல்லப்படுகிறது. அந்த மகிழ்ச்சி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குழந்தைகள் மீது தனி கவனம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். காலத்தினுடைய சூழ்நிலைகள் மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. குழந்தைகளை நாம் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எங்கே போகிறார்கள், யாரிடத்தில் பேசுகிறார்கள், யாரிடத்தில் பழகுகிறார்கள், யாரோடு நட்பில் இருக்கிறார்கள், என்னென்ன குணங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது, நல்ல குணங்கள் இருக்கிறதா, தீய குணங்கள் இருக்கிறதா என்பதை கண்காணிக்கிற பொறுப்பு பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது. ஏதோ கல்யாணம் முடித்தோம், குழந்தையை பெற்றெடுத்தோம், அவங்கள நல்லா தரமான கலாசாலைகளிலே கல்வியை அவர்களுக்கு வழங்கினோம்,
நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொடுத்து விட்டோம், நம் வேலை முடிந்து விட்டது என்றல்ல. அப்படி அல்ல. பெற்றோர்களுடைய பொறுப்பு என்பது சாதாரணமானதல்ல. நாம் மௌத்தாகக்கூடிய கடைசி நேரம் வரைக்கும் இருக்கிறது. நான் சொல்லவில்லை, குர்ஆனிலே வருகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரண தருவாயிலே இருக்கிறார்கள், சக்கராத்துல் ஹாலிலே இருக்கிறார்கள். தன் குழந்தைகள் அத்தனை பேரையும் அழைத்தார்கள், அருகிலே வைத்துக் கொண்டு கேட்டார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, மா தஅபுதூன மின் பஅதி. நான் நபியா இருந்தேன், நல்லது கெட்டதை உங்களுக்கு சொன்னேன், நான் சொன்னதை பூரா செஞ்சீங்க. நான் மௌத்தாக போகிறேன், எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள், யாரை தொழுவீர்கள்? எப்போது கேட்டார்கள்? மரண தருவாயில் இருக்கிற போது. மகன்களுக்கெல்லாம் திருமணம் முடித்து கொடுத்து நல்லது கெட்டது வரவு செலவுகளை எல்லாம் பார்த்துவிட்டு மரண தருவாயில் இருக்கிற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். மா தஅபுதூன மின் பஅதி. அழகாக சொன்னார்கள், நஅபுது ஆபாஅக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதா. நம்முடைய மூதாதையர்களான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வழிமுறைகள் யாரை வணங்கினார்களோ, இலாஹன் வாஹிதா, ஒரே இறைவனைத்தான், ஏக இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம். இந்த சத்திய கொள்கையிலிருந்து நாங்கள் தடம் புரண்டு விட மாட்டோம் என்கிற அந்த ஒப்பந்தத்தை மரண தருவாயிலே தன்னுடைய குழந்தைகளிடத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றார்கள் என்கிற வரலாறு குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான். நம்முடைய குழந்தைகளை நாம் பெற்றுவிட்டோம், வளர்த்து விட்டோம், கல்வியை கொடுத்து விட்டோம், ஆளாக்கி விட்டோம், வாழ்க்கை துணையை கொடுத்து விட்டோம், நம் கதை முடிந்தது என்றல்ல. நம் மரணம் வரைக்கும் அவர்களுடைய நிலையை குறித்து நாம் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன் ஒரு நபிக்கு தெரியாதா நம்ம குழந்தைகள்லாம் நேரான பாதையில தான் இருப்பாங்கன்னு தெரியாதா? இருந்தும் கேட்டார்கள். என்ன பதில் வச்சிருக்கிறாங்க? நம் மௌத்துக்கு பின்னால வேற ஏதாவது குளறுபடி பண்ணணும்னு சிந்தனை அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கிறதா? தெளிவு பெறுகிறார்கள். அப்படி ஏதாவது இருந்தால் சொன்னார்கள் என்றால் நாம் தீர்க்கமான வழியை காட்டிவிட்டு செல்லலாம் என்று நபி அந்த நேரத்திலே அங்கே சக்கராத்துடைய காலத்திலே கேட்டார்கள் என்று சொன்னால் நாம் அதைத்தான் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் பிள்ளை என் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், சொன்னா திரும்ப அடிக்க வர்றான், அடித்தாலும் நாம் கேட்க வேண்டும். அதற்கான பதிலை அல்லாஹ் கொடுப்பான் அவருக்கு. அதற்காக தெரிகட்டு போ என்று அவன் போகிற போக்கிலே விட்டு விடுவதற்கான அனுமதியை அல்லாஹ்வோ ரசூலோ ஷரியத்தோ நமக்கு வழங்கவில்லை என்பதை நிதர்சனமாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம் குழந்தைகளிடத்திலே நல்ல குணங்கள் இருக்கிற போதுதான் அவைகள் நமக்கு கண்குளிர்ச்சியாக அமையும் என்பதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை. அன்பு இருக்க வேண்டும், அரவணைப்பு இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் இருந்தால் நல்ல குணங்கள். இதற்கு மாற்றமாக ஆணவம், பெருமை, செருக்கு, இது போன்ற தீய குணங்கள் இருந்தால் அவர்களை நாம் நல்வழிப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் பெற்றோர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஹெட் வெயிட்னு சொல்லுவாங்கல்ல, தலக்கணம், அது இருக்கவே கூடாது. ஃபிரௌனுடைய வரலாறு குர்ஆனிலே வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் சிறந்தவரா, நான் சிறந்தவரா என்று ஃபிரௌன் கேட்கிற போது சொன்ன வார்த்தைகள், அலைஸ லீ முல்கு மிஸ்ர், நாம் மிஸ்ர் தேசத்தினுடைய அரசர், வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த ஆறுகள் எல்லாம் எனக்கு கீழே ஓடுகிறது, என் கட்டளைப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. மூசாவை பாருங்க, மஹீன், ஒன்றுமில்லாதவராக இருக்கிறார். என்ன சொல்லணுமோ அதை தெளிவாக சொல்ல முடியாதவராக இருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நான் சிறந்தவரா? பேசுவதை கூட உள்ளத்தில் எழுகிற கருத்தை தெளிவாக புரிய வைக்க முடியாத மூசா சிறந்தவரா என்று ஃபிரௌன் கேட்ட செய்தி குர்ஆனில் அல்லாஹ் பதிவுபடுத்தி வைத்திருக்கிறார். இன்னொரு நேரத்திலே சொன்னான், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்ந்த இறைவன். கடைசியில் என்ன ஆனது? இந்த தலைக்கணம் என்ன ஆனது?
எந்த ஆறு என்னுடைய கட்டளையின் பிரகாரம் ஓடுகிறது என்று சொன்னானோ அதே தண்ணீரிலே அல்லாஹ் அங்கே சமாதி கட்டி விட்டான். குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. தலைக்கணம் என்கிற அந்த குணம் நம் குழந்தைகளிடத்திலே நம்மிடத்திலும் இருக்கக்கூடாது, நம் குழந்தைகளிடத்திலும் இருக்கக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும், உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்கள் குடும்பத்தார்களையும் பார்த்துக் கொள்ளுங்கள், நாரன் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த தீய குணங்கள் எல்லாம் இறைவனுக்கு பிடிக்காத இரசூல் நபிக்கு பிடிக்காத இந்த குணங்கள் நம்முடைய குழந்தைகளிடத்திலே நம்மிடத்திலே இருந்தால் அது நரகத்திலே கொண்டு போய் நம்மை சேர்த்து விடும். இந்த குணங்களில் இருந்து நீங்களும் பாதுகாப்பாக இருங்கள், உங்களுடைய குழந்தைகளையும் பாதுகாப்பாக வையுங்கள். அல்லாஹ் சொல்லித் தருகிறான். காரூனுடைய வரலாறு. இது கால லஹு கௌமுஹு, அந்த இறைவன் கொடுத்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு என்னிடத்திலே பொருளாதார பலம் இருக்கிறது என்கிற அந்த ஒரே ஒரு பிளஸ் பாயிண்டை வைத்துக் கொண்டு அவன் மகிழ்ச்சி அடைந்த போது, பூரிப்படைந்த போது அல்லாஹ் அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், லா தஃப்ரஹ் லா தஃப்ரஹ், உன் செல்வத்தை கொண்டு பெருமை அடிக்காதே, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், செல்வத்தை வைத்து பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று சொன்னார்கள். நான் சம்பாதிச்சது என்னுடைய உழைப்பால் வந்தது என்று அந்த ஆணவம் கடைசியிலே மண்ணுக்கு அடியிலே அல்லாஹ் ஃபஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்ல், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், அவரையும் அவர் வாழ்ந்த பூமியையும் உள்ளே உள்வாங்க செய்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார். அப்ப ஆணவம் என்கிற அந்த தீய குணம் நம்மிடமும் இருக்கக்கூடாது, நம்முடைய குழந்தைகளிடத்திலும் இருக்கக்கூடாது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, லுக்மானுல் ஹக்கீம் தன் மகனுக்கு செய்த ஏராளமான உபதேசங்கள். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே கர்வத்தோடு நடக்காதே, ஆணவத்தோடு நடக்காதே, செருக்கோடு நடக்காதே, நடுநிலையாக வக்ஸிது ஃபீ மஷ்யிக், உன் நடையிலே நடுநிலையை கடைபிடிப்பீராக என்று அல்லாஹ் அங்கே அவர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், பெற்றோர்களாகிய நாம் அந்த செய்திகளை அறிந்து புரிந்து நம் உள்ளத்திலே நிறுத்தி நாமும் நம்முடைய குழந்தைகளிடத்திலும் இந்த தீய குணங்கள் இல்லாமல் இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் இருந்தால் நம்முடைய மறுமை வாழ்க்கை என்பது அதோகதியாக போய்விடும். எனவேதான் அல்லாஹ் மிகவும் நமக்கு எச்சரிக்கையை கொடுக்கிறான். நல்ல குணங்கள் நம் குழந்தைகளிடத்திலும் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். இரண்டாவதாக பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வமன் யஸில்லாஹ வ ரசூலஹு வ யதஅத்த ஹுதூதஹு யுத்கில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா வ லஹும் அஸாபும் முஹீன். ட்ரெயின் வரும்போது ரயில்வே கேட்டை தாண்டா என்ன ஆகும்? சுக்கு நூறா போயிடும். அதேதான் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி நாம் செய்கிற எந்த காரியத்திலும் நமக்கு வெற்றி என்பது அல்ல, அது தோல்வியைத்தான் நமக்கு தரும். வெளியில வேணா நம்ம கண்ணுக்கு ஜெயிச்சிட்ட மாதிரி தெரியும், ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வமன் யதஅத்த ஹுதூதஹு யுத்கில்ஹு நாரா, அவன் நரகத்திற்குத்தான் செல்வான். இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், ஃபக்கது லல்ல லலாலம் முபீனா, தெளிவாக வழிகேட்டிலே போய்விட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் விருப்பம் இல்லாத பாவமான காரியங்களில் நாமோ நம்முடைய குழந்தைகளோ ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அந்த பாவம் என்பது நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். சுவனம் என்கிற அந்த சுகங்களை நாம் பெற முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளி போய்விடும். எனவே பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. நாமும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளிடத்திலும் பாவங்கள் இருக்கிறதா என்பதை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது, துர்பாக்கியசாலியாக இல்லாமல் நாமும் நம் குழந்தைகளும் இருக்க வேண்டும். சீதேவின்னு சொல்றாங்கல்ல, தமிழ்ல ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை. அவர் ரொம்ப சீதேவிங்க, நல்லவர் என்று அர்த்தம். துர்பாக்கியசாலி என்றால் இறைவனுடைய நினைப்பை விட்டும் தூரமானவர். அல்லாஹ் பத்தி பேசினாலே அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். ஹலால் ஹராமை பேணி நடக்காதவர் துர்பாக்கியசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஹலால் ஹராமை பேணி நடக்காதவர் துர்பாக்கிய சாலியாக அவர் ஆகிவிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உள்ள கால சூழ்நிலை மிகவும் கவனத்தோடு நாம் செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம நேரா போனா கூட கொண்டு போய் இழுத்து விட்டுரும் போல தெரியுது. பொதுவா இன்னைக்கு உணவுங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் அவசியமாகி போய்விட்டது. அந்த உணவில் கூட இன்றைக்கு ஹலால் ஹராமை நாம் பேணுவதிலே கவனக்குறைவாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா. இந்த வசனத்தை யோசித்து பார்த்தால் நமக்கு தெரியும். குலூ மினத் தய்யிபாத், ஹலாலை சாப்பிடுங்கள், வஅமலு சாலிஹா. சாப்பாட்டுக்கும் இபாதத், தொழுகைக்கு இபாதத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அங்கே அந்த தப்சீரிலே சொல்லப்படுகிறது, நாம் சாப்பிடுகிற உணவிலே ஹராம் கலந்து விட்டால் இபாதத்தினுடைய சுவையை குறைத்து விடுகிறது. தொழுக போனோம் என்றாலே சிந்தனை வேற மாதிரி, அவன் திருப்பி கொண்டு போய் பள்ளிவாசலுக்கு வர முடியாத சூழலுக்கு ஆக்கி விடுகிறான். நம்முடைய உணவிலே நாம் எந்த அளவிற்கு கண்ட்ரோலாக இருக்கிறோமோ அந்த கண்ட்ரோல் தான் இபாதத்தை நாம் அதிகமாக செய்வதற்கு நம்மை தூண்டுகோலாக இருக்கிறது, நமக்கு உதவிகரமாக இருக்கிறது. எப்படி ஒரு முதியவர் ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு அவர் கம்பீரமாக வருவதற்கு அது உதவியாக இருக்கிறதோ, அதே போன்றுதான் உணவிலே ஹலால் ஹராம் இன்றைக்கு அவசியம் பேணப்பட வேண்டும். கூடுமான வரைக்கும் வெளியூர்களுக்கு நாம் செல்வதாக இருந்தால் இன்றைக்கு இறைச்சிகள் ஹலால் செய்யப்படுகிறதா என்பதை நாம் மிகவும் கவனிக்க தவறிவிடுகிறோம். ஹலால் செய்யப்பட்ட இறைச்சிகள் நாம் சாப்பிடுகிற போதுதான் அதன் மூலமாக இபாதத்திற்கு நாம் செய்வதற்கான புத்துணர்ச்சி என்பது நமக்கு ஏற்படும். KFCங்கிற போர்டை பார்த்த உடனே நம்ம குழந்தைகள் உள்ள போயிடக்கூடாது. உணவு சாப்பிட வேண்டியதுதான், அனுமதி இருக்குதான், இருந்தாலும் அது ஹலால் செய்யப்பட்டிருக்கிறதா என்கிற கவனம் நமக்கும் இருக்க வேண்டும், நம் குழந்தைகளிடத்திலும் சொல்லி வைக்க வேண்டும். சென்னையில் படிப்பார்கள், வெளிநாடுகளில் இருப்பார்கள், நம்முடைய பேர குழந்தைகள் வருவார்கள், நம்முடைய இல்லங்களுக்கு வருகிற போது அவர்களிடத்திலே தனியாக அமர்ந்து நாம் பேச வேண்டும். வெளியிலே போகிற போது உணவிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? ஹோட்டல் சொன்ன உடனே அங்க போய் இருக்கிறதெல்லாம் நாம் சாப்பிட்டு விடக்கூடாது. கூடுமான வரைக்கும் வெளியூர்களுக்கு செல்கிற போது சைவத்தை நாம் தேர்ந்தெடுப்பதுதான் மிகச்சிறந்ததாக இருக்கிறது. 100க்கு 100 இது ஹலால் செய்யப்பட்டது என்று தெரிந்தால் மாத்திரம் அதை சாப்பிடுவது நமக்கு உசிதமானது. பல்வேறு இடங்களிலே பல்வேறு கோளாறுகள். ஆகவே உணவு விஷயத்திலே நாம் எந்த அளவிற்கு வேடிக்கையாக இருக்கிறோமோ அதன் மூலமாகத்தான் இபாதத்திலே நமக்கு சுறுசுறுப்பு என்பது அது ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டி இருக்கிறார். எனவே நாம் அந்த துர்பாக்கியசாலியான நிலைக்கு நாம் சென்று விடக்கூடாது, நம்முடைய குழந்தைகளும் சென்று விடக்கூடாது. குறிப்பாக இந்த உணவு விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஹலால் ஹராமை பேணுவதிலே அசட்டை என்பது ஏற்பட்டுவிடும். இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வருமா? தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான என்ற சிந்தனையை சைத்தான் அங்கே கொண்டு வந்து வைத்து விடுவான். எப்படி ஆகிவிடும் என்று சொன்னால், இந்த நிலை தொடர்ந்தது என்று சொன்னால், யார் துர்பாக்கியசாலியாக ஆகிவிட்டாரோ, நற்பாக்கியசாலியாக இல்லாமல் துர்பாக்கியசாலியாக யார் ஆகிவிட்டாரோ அவர் நரகத்திலே தான் இருப்பார். லஹும் ஃபீஹா ஸஃபீருன் வ ஷஹீகுன், அங்கே ஒரு கூச்சலும் குழப்பமாகத்தான் இருக்கும். நம்பி அந்த ஹோட்டலுக்கு போனேன், கழுத்து அறுத்துட்டாங்களா இப்படி என்று அங்கே நரகத்திலே கூச்சலும் குழப்பமுமாக இருக்கும் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். லஹும் ஃபீஹா ஸஃபீருன் வ ஷஹீக், கூச்சலும் குழப்பமாக இருக்கிற நரகம்தான் அந்த துர்பாக்கியசாலிகளுக்கு கிடைக்கும். எனவே நம்முடைய குழந்தைகள் இந்த விஷயத்திலே எந்த அளவிற்கு இபாதத்திலே ஈடுபாடாக இருக்கிறார்கள், அவர்களுடைய உணவுடைய விஷயத்திலே எப்படி இருக்கிறார்கள், நம் இல்லங்களில் அவர்களுக்கு கொடுக்கிற போதும் இந்த முறைகளை நாம் தெரிந்து அவர்களுக்கு உணவுகளை கொடுக்கிற போது அவர்களும் நற்பாக்கியசாலியாக மாறுவார்கள் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே போன்றுதான் தொழுகைக்காக பள்ளிக்கு அனுப்பி வைப்பது பெற்றோர்களுடைய தார்மீக கடமை. 7 வயதாகிவிட்டால் தொலை சொல்லுங்கள், 10 வயதாகியும் தொழாவிட்டால் அடித்து தொலை வையுங்கள், அடியுங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதோடு சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நம் குழந்தைகளை பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு அனுப்பி வைப்பதோடு நிறைவு பெற்று விடுவதல்ல, அந்த வர்ற குழந்தைகள்கிட்ட சொல்லி அனுப்பணும். தம்பி, நீ போறது நீ மட்டும் தொழுகிறதில்ல, நிறைய குழந்தைகள் வந்திருப்பாங்க, பெரியவங்களும் வந்திருப்பாங்க, உன் வயதை ஒத்தவர்களும் வந்திருப்பார்கள், அங்க போய் சலசலப்புல ஈடுபற்றாத, தொழுகைக்கு
தொழுகையில ஈடுபடுபவர்களுக்கு உன் மூலமாக எந்த இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது, அந்த அமைப்பிலே நீ சென்று விட்டு திரும்ப வர வேண்டும் என்று சொல்லி அனுப்புவதும் பெற்றோருடைய கடமைதான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி, அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. இது பொதுவாக சொல்லப்பட்டாலும் நம் குழந்தைகளுக்கு நாம் அதிகம் சொல்ல வேண்டிய ஒரு நபிமொழி. தன் கரத்தால் தன் நாவால் இபாதத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தாமல் இருப்பவர்தான் பரிபூர்ணமான முஃமின் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நபிமொழியை உன் நினைவிலே நிறுத்து, நீ பள்ளிவாசலுக்கு செல், யாருக்கும் நான் இடையூறு தரமாட்டேன் என்ற சங்கல்பத்தோடு நீ சென்று வா என்று சொல்லி அனுப்புகிற அந்த பொறுப்பும் பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதோடு நிறுத்தி விடாமல் அதற்கான வழிமுறைகள் என்ன, ஆணவம் வேண்டாம், பெருமை வேண்டாம், கர்வம் வேண்டாம், இந்தந்த தன்மைகள் எல்லாம், இந்த குணங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்காது என்று குர்ஆனிலே வரைமுறைப்படுத்தி காட்டி இருக்கிறார். பாவம் செய்வது எனக்கு பிடிக்காது என்று சொல்லி இருக்கிறார். அதே போன்று நற்பாக்கியசாலியாக வாழுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இந்த 3 அம்சங்களையும் நாமும் நம்முடைய குழந்தைகளும் கடைபிடித்தால் நாம் எதிர்பார்க்கிற சுகங்கள் நிறைந்த சுவர்க்கம் நமக்கு உறுதி என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் குழந்தைகளுடைய வளர்ப்பிலே நாம் கவனத்தை கொண்டு இறுதி வரைக்கும் அவர்கள் சத்திய பாதையிலே பரிணமிக்கக்கூடிய, நடைபோடக்கூடிய நல்ல பெற்றோர்களாக, நாம் சிறந்த வழிகாட்டிகளாக அவர்களுக்கு இருக்க வேண்டும். நாங்கள் இருப்போம் என்கிற அந்த சங்கல்பத்தோடு இங்கிருந்து கலைந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழுபவர்கள் தொழுது.